ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே. ஸோ இங்கே போட்டுக்கிறேன் சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஒன்று இருக்குது 1 2 3 4 5ன்னு. அந்த அரேக்கு வந்து சம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ 5 + 4 என்ன 9, 9 + 1 என்ன 10, 10 + 2 12, 12 + 3 15. ஸோ ஆன்சர் 15. ஸோ இதோட சம் கண்டுபிடிக்கிறோம். அதான் வந்து இந்த இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அரே டிக்ளேர் பண்ணணும். அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லென்த் வாங்கணும், அதான் இது. அடுத்து லென்த்துக்கு இதுக்கு அரே டிக்ளேர் பண்ணணும். அரே வந்து இன்ட் ARR = நியூ இன்ட் ஆஃப் ப்ராக்கெட்டில் வந்து என்னன்னு கொடுக்கணும். அது வந்து அரே டிக்ளேர் பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது பண்ணோம்ல, ஃபார் லூப் போடணும். ஃபார் லூப்பில் வந்து int I = 0 ஞாபகம் இருக்கா, I <n I++. இப்போ வந்து I <n வரைக்கும் பண்ணால் போதும், ஏன்னா <n தான். ஸோ வந்து கடைசி வரைக்கும் போகாது, உனக்கு கடைசி வரைக்கும் போகும், ஆனால் அவுட் ஆஃப் பவுண்டு தாண்டி போகாது. உனக்கு வேணால் நீங்கள் ஈக்குவல் டு போடுறேன்னா இங்கே வந்து n-1 போடணும், ஓகேவா? ஆர் நீ வந்து இங்கே ஈக்குவல் டு போட தேவையில்லைனா ஜஸ்ட்டு <n மட்டும் கொடுக்கலாம், இப்படி, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து என்னாச்சு, இதுக்குள்ளே வந்து I = 0 போட்டோமா. இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ வந்து சம்முன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கே int sum = இப்போதைக்கு ஜஸ்ட் 0வாக இருக்குது. ஸோ அந்த சம்முங்கிற இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், ARR தானே வந்து இப்போது நம்ம ரீட் பண்ணோம். இது ARR போட்டால் இது ARR 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுக்கும், கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ARR இப்படி எடுத்தோன்னா 0th இண்டெக்ஸில் இது இருக்குது. ஏன்னா ARR I வந்து இப்போ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிறது எடுக்கும், அடுத்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது எடுக்கும், அடுத்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது எடுக்கும், அந்த மாதிரி. ஸோ ARR தான் எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம சம்மும் சேர்த்து ஆட் பண்ணுறோம்ல, இப்போது இது மட்டும் வந்துட்டு அடுத்த லூப் போகும்போது இது மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்காமல் ப்ரீவியஸ் இதுவும் ஞாபகம் இருக்கணும்ல. ஸோ sum = sum + ARR. ஸோ ஃபஸ்ட் டைம் நீ பண்ணும்போது சம் 0, கரெக்டாக? அப்போ 0 + ARR என்ன, இந்த 1. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஆட் ஆகும். அடுத்து 1 வந்து சம்மில் ஸ்டோர் ஆகிடும். அந்த சம் தான் இப்போ அடுத்த லூப்பில் போகும்போது I வந்து 1 ஆகிடும். அப்போ சம் வந்து என்னவாக இருக்கும், ஆல்ரெடி 1ஆக இருக்குது. ARR என்ன, இப்போது ஐங்கிறது வந்து இப்போ 1. ஐயோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 இருக்குது. ஸோ 1 + 2. ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு சேர்த்து 3 ஆகிடும். அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும். sum = sum + ARR. நம்ம லாஸ்ட் டைம் இன்னொன்று பார்க்கும்போது கூட அப்படி தானே பண்ணோம், ரிவர்ஸ் = ரிவர்ஸ் ப்ளஸ், அது மாதிரி sum = sum + அப்படின்னு போடணும், ஓகே? இப்படி போட்டோன்னா திரும்ப திரும்ப ஆட் ஆகிக்கும். இது ஆட் ஆகிட்டு கடைசி வரைக்கும் லூப் வரைக்கும் போகும், 5 வரைக்கும் போகும், கரெக்டாக? அது போயிட்டு இப்போ வந்து system.out.println sum அப்படின்னு கொடுத்தோம்னா sum பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதான் அவன் கொடுத்துருக்கான். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதே அரே போடலாம். 1 ஐயோ என்ட்ரு கொடுத்துட்டேனா, 1 2 3 4 5 சரி நான் வந்து ஃபஸ்ட்டு n கொடுக்கணும்ல, அரேயோட சைஸ் என்னன்னு கொடுக்கணும். ஸோ அரேயோட சைஸ் என்ன, 5. 1 2 3 4 5. ஸோ 5 கொடுக்குறேன். என்ன 0 வந்துடுச்சு, என்னங்க தப்பு விட்டேன், இருங்க, நான் வீடியோ வர போயிட்டே இருக்கேன், நான் ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. ஏன் 0 வந்துடுச்சு, டேரெக்டாக 0 வருதுன்னா இதான் 0.
எங்கே இதை பண்ணுறேன்? ஜிபிடிட்டே கேட்டுறேன், ஒரு செகண்ட், சாரி. ஆமாம்ல, எனக்கு மறந்தே போச்சு, 3 வரிசையில். ஃபஸ்ட்டு இந்த அரேக்கு வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கணும்ல. ஸோ அதுக்கு ஒரு ஃபார் க்ரியேட் பண்ணோம்ல. ஃபார் int I is equal to 0, I less than n, I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணோம், அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, இன்ட் ஏஆர்ஆர் ஆஃப் ஐங்கிறது வந்து என்ன ஒரு வேல்யூ ரீட் பண்ணோம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு. யூஸ்வலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம டைப் பண்ணிட்டு தானே கோடே ஆரம்பிப்போம் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணுவோம்ல எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட், அப்போ இன்புட்டே வாங்குவோம் ஒவ்வொரு அரேக்கும். ஸோ வந்து 5, ஓகேவா? 5க்கு வந்து இப்போ 5 இன்புட் வாங்குது இந்த லூப் வழியாக, இப்போ நம்ம போட்ட லூப் வழியாக. அதான் வந்து 1 2 3 4 5 அது போட்டால் ஆன்சர் பர் சம் வந்து 15 வந்துட்டா டேரெக்டாக. ஸோ வந்து இப்போது 10 20 30 40 50 போட்டால் என்ன வரும், 150 வரும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா 0 அவ்வளோ தானே. போட்டு பார்ப்போமா? 10 20 30 40 50 150 வந்துடுச்சா? ஸோ உனக்கு சம் எல்லாம் ஆட் ஆகுது. இதான் வந்து சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே. ஸோ என்ன பண்ணுறோம், சம் அரே டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு சம்முங்கிறது வந்து எம்டியாக 0ன்னு வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு. இப்போது எம்டி ஸ்ட்ரிங்காக போகல, ஸ்ட்ரிங்குக்கு வந்து இப்படி எம்டியாக போகல, அதே மாதிரி நம்பருக்கெலாம் 0ன்னு வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஃபார் int I is equal to 0, I less than n, I ப்ளஸ் ப்ளஸ். இது வந்து அரேவை இன்புட் வாங்குறதுக்கு. அது வாங்கி முடித்த அப்புறம் நம்ம வந்து திரும்ப அதே லூப் போட்டு என்ன பண்ணுறோம், சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஏஆர்எஃப்ஐ. இந்த ஏஆர்எஃப்ஐயை வந்து சம் பண்ணுறோம், திரும்ப 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 சம் பண்ணி சம்முங்கிற இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். கடைசியில் அந்த சம்மை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இது நான் வந்து கொஞ்சம் காட்டுறேன். ஓகே, இதான் வந்து சம் ஆஃப் இது.